ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இன்றைய காலை வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வாழ்வு தரும் உணவு நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15-19 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதே நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளை வயதுள்ளவனாய் இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி அநேக நேரங்களிலே ஆண்டவரே உங்க நாமத்தை மறுதளித்தவர்களாக, மது வேத வசனங்களை வாசிக்காதவர்களாக, செபிக்காதவர்களாக, உம்மை பின்பற்றாதபடி ஆண்டவரும் அந்த கற்பனைகளை கைகொள்ளாதபடிக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, அன்பு செய்கிறேன் என்று சொல்லி மத வசனங்களை கீழ்ப்படியாமல் போன நேரங்களுக்காக கூட எங்களை மன்னிப்பீராக. மது பிள்ளைகள் அநேக நேரங்களிலே அநேக காரியங்களிலே ஆண்டவரே உலக காரியங்களிலே மூழ்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உமது வசனத்துக்கு ஆண்டவரே அப்பா வாசிக்காம செபிக்காம போன ஒவ்வொரு பிள்ளைகளை விசேஷ விதத்துல மன்னித்து அவர்கள் உமது பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தை மறுபடியும் அவர் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. உமது நாமத்துல அவர்கள் போகும் பொழுது வரும் பொழுதெல்லாம் உமது தூதர்களை வைத்து அவர்களை காத்து கொள்ளுங்க. அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், அவருக்கு இருக்கிற பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற எல்லா வழக்குகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுங்க. கர்த்தர் நீர் அவர்களுக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், அவர்களுக்காக ஆண்டவரே வழிவாசல்களை திறக்கிற தேவன். இந்த நாளில் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியா கூட இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க வழி நடத்துவார். ஆமேன்.